துதிக்கு இருக்கிற பவர் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கணும். நான் சொன்னலே முன்னாடி ஞாபகம் இருக்க உங்களுக்கு எனக்கு தெரியல. லேயாள் பிள்ளை பெற்றுக்கிட்டே இருக்கான். முதல் பிள்ளை. ஏன்னா யாக்கோப்புனுடைய இருதயம் ராகேல் மேல இருக்கு. அவளைதான் லவ் பண்ணனா, அவளுக்காக 7 வருஷம் வேலை பண்ணனா. அந்த மாமனார் வந்துட்டு விட்டார், ஏமாற்றி விட்டார் இல்லை. அப்போ என்னாச்சு, சரி என்னடா முழுக்க முழுக்க இந்த மனுஷன் தாலி கட்டிக்கிட்டு தங்கச்சியே நேசிக்கிறானே, என்ன நேசிக்க மாட்டாங்கிறாரே, அது ஒரு ஆதங்கம் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ முதல்ல லேயாளுக்கு தான் பிள்ளை பிறக்குது, ரூபன். ஓகே, ரூபன்னு பேர் வச்சார். ரூபன் என்ன அர்த்தம்? சீரசானு அர்த்தம். குமாரனை பாருன்ற அர்த்தம். இப்போ என் புருஷன் ரூபன் பிறந்ததுனால என் புருஷன் என்ன பாப்பார் அப்படின்னு தான் பேர் வச்சேன் ரூபனுக்கு. சரி, அப்போ பாப்பாருன்னு பார்த்தா பார்க்கல, திரும்ப வழி வேதனை. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது பையன் பிறக்கிறான். என்னது? லேவி. லேவினா டிரானியர் பக்கத்தில் ஏறு. சரியா? சரி, இப்போ 2வது லேவி பிறந்தான். லேவி பிறந்தா என் புருஷன் என் பக்கத்திலே இருப்பார்னா, அப்பவும் இருக்கல. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்களேன் 3வது ஒருத்தர் பிறந்தான் பாருங்க. இது என் பேச்சை கேட்பான் அப்படின்னு ஒரு பேர் வச்சான். ஆனால் கேட்டானா கேட்கல. புரியுதா? இப்போ 4வது ஒரு பையன் பிறக்கிறான், யூதா. இப்போ என் புருஷன் என்னை பார்ப்பாரு, என் புருஷன் என் பேச்சை கேட்பாரு, என் புருஷன் என் பக்கத்தில் இருப்பாரு, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ யூதா என்று சொன்னால் கர்த்தருக்கே துதி என்று அர்த்தம். இப்போ நானும் இல்லை, என் புருஷன் இல்லை, கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பேரிட்டார். ரிசல்ட் என்னது? கர்த்தரை துதிச்சா புருஷன் மேல் அன்பு காட்ட ஆரம்பிச்சான். ஓகே, இதுதான் பாருங்க எதை முக்கியத்துவம் கொடுக்கிறது. கர்த்தரை துதிக்கும் போதெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும். கர்த்தரை துதிக்கும் போதெல்லாம் எரிகோ மதில்கள் இருந்து விழும். ஆமென். அதனால துதிக்கும் போது ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் தேவன் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். அவர் சொன்னார்ல, என்னை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு துதியில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவரே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 2வது, எங்கெல்லாம் துதி இருக்கும் அங்கே பிசாசுனால நிற்கவே முடியாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன்ல, பிசாசுக்கு துதிக்கிறது எது தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் என்னை துதிக்க மாட்டான், என்னை ஆராதிக்க மாட்டான்னு தெரியும். அதனால் என்ன செஞ்சிருவோம், இந்த கிறிஸ்தவர்கள் துதிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? துதிச்சா விடுதலை ஆடுவான், துதிச்சா ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவான், துதிச்சா சந்தோஷத்தை பார்த்துருவான், பரலோகம் அவனுக்கு நேரம் திறக்கப்பட்டதை பார்த்துருவான், கட்டுகளை உடைஞ்சிருவோம். அதனால் என்ன செஞ்சிருவோம், பிஸியாக்கிட்டுருவோம். துதிக்கிறதுக்கு போவேன்னா தடை பண்ணு, சமையலில் பிஸியாக்கி ஆராதனை முடிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துரும். அதனால இப்போ என்ன செஞ்சிருவோம், சமைச்சு வச்சுட்டு போயிடு, கரெக்டாக மெசேஜுக்கு உள்ளே போயிடு. சத்தியம் தானே முக்கியம், துதி முக்கியம் இல்லை தானே, பாட்டு தானே. இப்படி ஒரு எண்ணத்தை மைண்டுக்குள்ளே போட்டு நீங்கள் ஆராதிக்காதபடி இப்போ வாயை அடைக்கிறதுக்கு ஒரு வழி என்னது, உங்களை வேலையாக்கி விடுறது. இது பிசாசோட சூழ்ச்சி மனசில் வச்சுக்கணும். ஏன்னா துதிக்கிறவனுக்கு முன்னாடி சத்துரு நிற்கவே முடியாது, பிரச்சனை நிற்கவே முடியாது, அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்கள் வாயை அடைக்கிறதுக்கு என்ன வழி, நாளை தடை பண்ணிட்டா வாயை அடைச்சிடுவான். அந்த இடத்துக்கு போகாமல் டிலே பண்ணி விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், இதுதான் இப்படிதான் பிசாசு நம்ம வஞ்சிக்கிறோம். அதனால் துதிக்கிற இடத்துல பிசாசு இருக்கவே முடியாது. அடுத்த ஒரு பிளஸ்ஸிங் என்னது, ஃபஸ்ட்டு என்னது, துதிக்கிறவனுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு தேவனே இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறார். 2வது பிசாசு ஓடும், துதிக்கிறவங்கிட்ட பிசாசு நிற்கவே முடியாது இல்லையா? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்தாலும் கட்டுகள் அறுகின்றது. அந்த இடத்துக்கு மட்டும் நிலநடுக்க வந்துச்சு, எல்லாமே அதிருது. ஆனால் இவன் வீடு மட்டும் அது பத்திரமா, இவங்க தங்கிறது அறை மட்டும் சேஃப்டியாக கூட இந்த அத்தனை பேரும் சேஃப்டியாக இருக்கும். இதுதான் துதிக்கிற உங்கள் லைஃப்பில் அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்பீர்கள். உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். துதிக்கும் போது உங்கள் குடும்பத்தில் சிறையிருப்பில் இருக்காங்களா, மற்றவ கட்டுண்டு இருக்கானா, அவன் விடுதலை ஆக்கப்படுவான் துதிக்கும் போது.
அடுத்தது, நீங்கள் துதிக்கும் போது நிறைய பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு வரோம். வெளியே மைண்டில் ஏகப்பட்ட பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, பல விதமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வரோம். இதை சந்தித்து வரும்போது மைண்டெல்லாம் ஒரே பாரமாக இருக்குது, இருதயமெல்லாம் கனத்து இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது பாருங்களேன். இங்கே துதிக்கும் போது இப்போ என்ன நடக்குது? இந்த பாரங்கள், மனவேதனை எல்லாம் நீக்குவார். மனதில் இருக்க அத்தனை டயர்ட்னஸ் நீக்குவார். துதியில் தான் இருக்குது. ஓகே, இது நடக்குது பாருங்க. அடுத்தது என்ன நடக்கிற ஒரு பிளஸிங், உங்க இருதயத்தை தேவன் நிலத்தை பண்படுத்துவார். ஏன்னா அடுத்தது விதையை உள்ள போட போறோம். அந்த விதை நூறத்தனைய பலன் கொடுக்கணும்னா இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இருதயத்துக்குள்ள பாருங்க, ஒரு நிலத்தை அப்படியே, ஒரு விவசாய ஆனவன் நிலத்தை அப்படியே எடுத்து வச்சிட மாட்டான். அதை என்ன செய்வோம்? அதாவது எதற்காக அதை எந்த விதையை போடுறோமோ அதுக்கு ஏற்ற வித நிலத்தை பக்குவப்படுத்துவான். இல்லை, நெல் விதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வோம்? இந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துவான். கடலை விதைக்கிறதுக்கு தனியாக, எள்ளு விதைக்கிறதுக்கு தனியாக, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த நிலத்தை அதை பண்படுத்துவான். பாருங்களேன், விவசாயிக்கு தெரியுது. அப்போ என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு அது நல்லா ஏற ஓட்டுவான், வேண்டாத புல் கல் தேவையில்லாத எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவான். அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு நல்லா விழுது, நல்லா பரம்படைச்சு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுவாங்க? நெல் நடுவாங்க இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இப்போ என்ன செஞ்சிடும்? உள்ளே போயிடும், விதை உள்ளே போயிடும் இல்லையா? அது பாருங்களேன், அப்படி மற்ற விதைகள் சோளம் மற்றதெல்லாம் போடுறாங்கல்ல, அது மேலே இருந்துச்சுன்னா பறவை வந்து எடுத்துருங்க, அதெல்லாம் உள்ள ஆழமாக போயிடுவாங்க இல்லையா? அதனால வழியருக விதைக்கப்பட்டவன் போல நம்ம இருக்கக்கூடாது, முள்ளில் விதைக்கப்பட்ட இருதயம் போல நம்ம இருதயம் இருக்க கூடாது, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல நம்ம இருதயம் கற்பாறையை போல இருக்கக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ. இப்போ நல்ல நிலை எப்போ ஆகும்? கர்த்தரை துதிக்கும் போது தான் இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டு ஆயத்தமாயிடும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், நல்ல ஆவில நிரம்பி இருக்கும்போது இங்கே பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் உள்ளே போகும். அது உள்ளே போய் அது நூறத்தனையாக பலன் கொடுக்கும். அப்போது தான் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவியான உதவி செய்யும். நிறைய நேரங்களில் பாருங்களேன், புரிந்து கொள்ள முடியல. ஓகே, ஏன் புரிந்து கொள்ள முடியல? இப்போ பாருங்களேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு வருது, ரெண்டாவது மனக்கவலை பாரத்தை நீக்கிறாரு, பிசாசெல்லாம் ஓட்டுறாரு, இருதயம் பக்குவப்படுத்தப்படும். இப்படி இதெல்லாம் ஆயத்தமான பிற்பாடு தான் விதை உள்ள போகும், மிகுந்த பலனை கொடுக்கும். ஆராதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை ஆயத்தப்படுத்துகிற நேரம், உங்களுக்கு விதையை தேவன் கொடுக்கிற ஒரு நேரம். விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம். ஒரு இதை இப்போ என்ன நடக்குது? விதையை நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், அந்த விதையை உள்வாங்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு புசிக்கிறது ஆகாரத்தை பிறப்பிக்கும், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு விளைச்சலை பிறப்பிக்கும், உங்கள் மூலம் அநேகருக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். இப்படி தான் ஆரம்பிக்குது எல்லாமே. ஓகே, ஸோ ஆகவே கவனமாக இருங்கள்.